வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பில் கலந்துக்கிட்டவங்களோட வருகை பதிவை எமிஸில் பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எஸ்எம்சி மறுகட்டமைப்பில் பெற்றோர்கள் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களோட வருகை பதிவு எவ்வளவு அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பதிவு பண்ணணும். என்னவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸே வந்து பதிவு பண்ணணும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மெம்பர்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த எஸ்எம்சி மறுகட்டம் கூட்டத்தில் எத்தனை பேர் டோட்டலாக கலந்துக்கிட்டாங்க, அப்படி கலந்துக்கிட்டவங்களுக்கு எப்படி அட்டண்டன்ஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆட் மெம்பர்ஸில் போய் உறுப்பினரோட டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணும்போது ஒருத்தர் கொடுத்த மொபைல் நம்பரை இன்னொருத்தருக்கு கொடுக்காத மாதிரி வந்து பார்த்துக்காங்க. சேம் நம்பர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்துடலாம். என்ன டேட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த கூட்டம் கூட்டுனீங்க அப்படிங்கிற டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரைமரியா ஹையர் செகண்டரியா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோட்டலாக எத்தனை ஆண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே போல் பெண்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. டோட்டலாக அதே காமிச்சிரும். சப்மிட் வந்து கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இப்படி தான் வந்து எம்எஸ்ல வந்து என்ட்ரி போடணும். தேங்க்யூ.